ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜும்மா நாள் வந்து விட்டது என்றால் பள்ளிவாசல்களுடைய ஒவ்வொரு கதவிலும் மலக்குமார்கள் நிற்பார்கள். அவங்க நின்று கொண்டு எக்துபூனல் அவ்வல பல் அவ்வல், முதலாவது வரக்கூடியவர்கள், அதுக்கு அடுத்து வரக்கூடியவர்கள், இப்படி வரிசைப்படி வரக்கூடியவர்களுக்கான நன்மைகளை அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருக்கு முதல் நேரத்தில் யார் வருகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மையும், இரண்டாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மையும், மூன்றாம் நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஆடு குர்பானி கொடுத்த நன்மையும், நான்காவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு கோழி குர்பானி கொடுத்த நன்மையும், ஐந்தாவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு கோழி முட்டை குர்பானி கொடுத்த நன்மையும் அந்த மலக்குமார்கள் எழுதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பைதா ஹரஜல் இமாம், இமாம் வந்து விட்டால், வந்து பயான் செய்ய ஆரம்பிக்கும் போது தவோ சுகுபகம், தன்னுடைய ஏடுகளை மூடி வைத்து விடுவார்கள். திக்கிற, அந்த உரையை செவித்தாழ்த்த அந்த சபையிலே உட்கார்ந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மலக்குமார்கள் வந்து நாம இதுவரைக்கும் சொன்னோம்ல அந்த நன்மைகள், அந்த நன்மைகளை எல்லாம் எதுவரைக்கும் எழுதுகிறார்கள் என்று கேட்டால், இமாம் வந்து ஜும்மா பயான் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் எழுதுகிறார்கள். பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த பயானை கேட்பதற்கு மலக்குமார்கள் அமர்ந்து விடுகிறார்கள். அந்த ஏடுகளை, நன்மையை எழுதக்கூடிய அந்த ஏடுகளை சுருட்டி மூடி வைத்து விட்டு உட்கார்ந்து விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.